ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து X70 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு ஆச்சு. இது 16 சவுச்சா போட்டு விட்ருவா. 16 தரேன். 16,500 போட்டு கொடுத்துருக்கான். நான் என்ன சொல்கிறேன்னா 500 கம்மி பண்ணிடுவோம். 16 வந்து நல்ல ரேட்டு. விவோவில் X70 ப்ரோ, இது 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன். ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வேறு மெனு ஓப்பன் பண்ணுமா? இப்போ தான் வாங்கினோம் நாங்கள். இப்போ தான் கஸ்டமர் ஒருத்தர்கிட்ட வாங்கினோம். வயசானவர். ஒன்லி மொபைல் தான். விவோ X70 ப்ரோ, 8GB ரேமு, 256 எட்ஜ் ஸ்க்ரீனு, வெறும் 16,000 ரூபாய்க்கு தான் தரேன். X70 ப்ரோ வந்து உங்களுக்கே தெரியும், செம்ம ரேட்டு. ஆக்சுவலாக வந்து ஒன்று உடஞ்சதே வந்து ஒருத்தன் 19,000 ரூபா கொடுத்து விற்க சொல்லி கொடுத்துருந்தாப்புல. ஸோ இது அதுவும் உடஞ்சது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இஷ்யூவே கிடையாது. விவோ X70 ப்ரோ, 8GB ரேமு, 256, ரொம்ப தரமாக இருக்குது மொபைலு. எந்த இஷ்யூமே கிடையாது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பஸ். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா இன்னும் சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன ரேட்டும் கம்மி தான் உங்களுக்கு. ஏன்னா 16,000 ரூபாய்க்கெலாம் இது வாய்ப்பே இல்லை. X70 ப்ரோ வந்து விவோ V27 ப்ரோ மாதிரி கிடையாது. இது ரொம்ப அட்வான்ஸ் மாடலு, ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட்டு, வேறு லெவலில் இருக்கும். மொபைலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஹேண்ட் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த 100, X200, 200 ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட் இருக்குல்ல, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குல்ல. அப்போ விவோ X70 ப்ரோ வேறு இது. ஸோ அதனால் யோசிச்சு டக்குன்னு முடிவெடுத்து வாங்கிக்கங்க.